இங்க பாரு தலைவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதுக்கு ப்ரொமோஷன்? கல்லுக்கா? பழைய சூரன் கருவாடு அதுல இதே உங்க பழைய சூரன் கருவாடுன்ற மாதிரி அப்படி கிடையாது. ஆக்சுவலா பழைய சோறு கருவாடே விற்கிறாங்க ஏதோ ஒரு கடையில வந்து. இந்த கட் அவுட்டை பார்த்தா கண்டிப்பா அந்த கடைக்கு போகணும்னு தோணுமா தோணாதா? ஏதோ வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. இந்த பழைய சோறையும் கருவாடையும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி எல்லா இடத்துலயும் பொருந்துது. இல்லடா ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க பத்தியா. ரொம்ப கரெக்டா ஊத்திட்டு வந்து எதுக்குள்ள சொல்லியிருக்காங்க பாருங்க கைஸ். இவங்கள கொஞ்சம் பரவாயில்ல. வில்லேஜ் இந்தியா மாதிரி இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஆட் பண்றவரா இருப்பார், அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவரா இருப்பார்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியும். இதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். நார்த் இந்தியா கடை கூட இதை பார்த்து ஷாக் ஆயிருக்கேன். உள்ள என்ன கண்டு இருக்கோ இல்லையோ இந்த ரெண்டு போட்டோவை பார்த்தான்னு வச்சுக்க. ஏய் என்னடா இது உள்ள எதையோ ஒன்று சாப்பிட்டு போயிடுவாங்க. இதை பாரு. Can't wait to be an adult and enjoy life. Me in adulthood. ஐயோ அந்த அங்கிள் சின்ன வயசா இருக்கும் போது எப்படா பெரியவனா ஆகும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். பெரிய ஆளானோன்னா எப்படா அப்படின்னு எப்படா ஏன்டா ஆனவங்க இருக்கும். அது வேற எனக்கு இடையில ஒரு நாள் பையன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் சொல்லுவாங்க எல்லாரும், நம்ம ஸ்கூல் லைஃப்கே போகலாம் ஜாலியா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா உட்காந்து ஸ்கூல் லைஃப் போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன். ஸ்கூல்ல நடந்த கொடூரங்கள்ல இந்த டீச்சர் அடிக்கிறது வைக்கிறது, இந்த கிளாஸ் மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு போறது, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தேன். நம்ம வாட்டுக்கு ஜாலியா சொல்லிட்டு போறேன் ஒரே வார்த்தையில ஸ்கூல் லைஃப்க்கு போகணும். ஏன்னா அப்பதான் அப்படி பயணிட்டு தான் இருக்கும் உட்காந்து. கரெக்ட். இந்த எல்லாருமே சொல்லுவாங்க அந்த டயத்துல நடக்குது. அப்ப வந்து இப்ப நமக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த டயத்துல என்னன்னா இப்ப நம்ம மெச்சூர் ஆயிட்டோம்ல, அந்த டயத்துல போய் சமாளிச்சலான்ற மாதிரி ஒண்ணு. ஆனா நம்ம அப்படியே அப்போதைக்கு போனோம் அப்படின்னோம்னா லைஃப் சைக்கிள்ல அப்ப இருக்கிற தலைவலி பெரிய தலைவலி தான். 8 மணிக்கு கிளாஸுக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் பெரிய தலைவலி. இதை விட பெரிய டாஸ்க் நிறைய தடவை. என்னைக்காவது ஒரு நாள் நானா கொஞ்சம் மீடியமா படிக்கிற பையன் வச்சுக்கோங்களேன், நானா ஃபெயில் ஒரு தடவை ஆயிட்டேன். வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா இந்த மாதிரி ஃபெயில் ஆனது. இப்ப யோசிச்சு பார்த்து என்ன பண்ணலாம் இந்த மெச்சூரிட்டியோட அந்த காலத்துல அந்த 16 ஒரு படம்லாம் வந்துருக்கு. ஆனா இன்னொன்னு சொல்லுவா, அப்படி ஒரு டாஸ்க் இவன் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம சைல்ட்ஹுட் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. சைல்ட்ஹுட்டா இருக்க மாட்டாங்க. இப்ப யாரு அந்த என்ன சொல்றது வேணா ரொம்ப போயிடும். எல்லாம் மோசமாயிடுவாங்க. நம்ம இப்ப என்ஜாய் பண்ணதுக்கு காரணமே அந்த சைல்ட்ஹுட்டோட அந்த அந்த அறியாமை, அந்த மெச்சூரிட்டி இல்லாததான் நம்ம அப்ப என்ஜாய் பண்ணது. இவர் சொல்ற மாதிரி இந்த மென்டாலிட்டி நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்க்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. எல்லாமே பக்குவமா இருப்பாங்க. எது என்ஜாய் பண்ணி டீச்சரை பார்த்து பயப்பட மாட்டாங்க. டீச்சர் நம்மளை பார்த்து பயப்பட மாதிரி சுத்தி வந்துட்டேன். ரைட்டு. அதை பார்த்தவரே ஐயோ இந்த அங்கிள் அழுகுறாரு வந்துச்சு. எவ்வளவு பேர் கண்ணில் கண்ணீர் இருக்கோ எம்மாடி. இதை பாருடா மீன் சரக்கு பீர் பில் 700, சைடிஸ் பில் 1800, டீ டோட்டல் வர வர. ஆமா ஐயோ இவங்க இடம்பு தாங்க முடியாதுப்பா ரொம்ப போட்டு இருந்தா. இப்ப ஒருத்தன் கிளம்பி போனான் இங்க இருந்து. சரி போவான் வந்தான்னு வச்சுக்கவேன், போட்டு அள்ளி கொளுத்தி எடுத்துருவேன். வெறும் சைடிஸ் மட்டும். சைடிஸ் தான் அது உண்மை சரக்கு அடிப்பான்னு வச்சுக்குவேன். ஆனாலும் கொடுத்துருவேன். இல்லை இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நார்மலுக்கே இந்த நிலமானா இவங்க ஏசி பார்லாம் போனா ஏன்னா யோசிச்சு பாரு. ஏசி பார்லாம் இந்த ரீஃபில் பண்ணி ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க. இந்த ரீஃபில்லே பண்றவங்களே அது இது பாரு. இது வந்து இப்போ ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு கைஸ். சேலம் சோழமங்கலம் பகுதியில் சேரமங்கலம் பகுதியில் முதல் மனைவி இறந்த நிலையில் 2வது திருமணத்திற்கு பெண் தேடி 70 வயதான தந்தை தூக்கிய மகன் தாக்கிய மகன் கைது. 25 வயதான தனக்கு முதல் திருமணம் செய்து வைக்கிறது தந்தையின் மீது மகன் தாக்குதல். 25 வயசு பையன் 70 வயசு அப்பாவை அடிச்சிருக்கான். எதுக்கு? அவன் கல்யாணம் பண்ணிக்க போய் அவன் அப்ப என்னடா எனக்கே இங்க கல்யாணம் நடக்கல. 25 வயசு அந்த கவுண்டம் நீ செஞ்சிருந்தேன். டேய் தகப்பா காடு வாவா இந்த வீடு போனது இந்த ரைட்ல உனக்கு எல்லாம் உனக்காக இதெல்லாம் கொஞ்சம் பாவப்படா. நாய்க்கு வர வயசுனா என்ன உனக்கு? நாய் இருக்கு இல்ல நீ இருப்ப அந்த மாதிரி. இதெல்லாம் ரியல் இன்சிடென்டா நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு காமெடியா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே 70 வயசுல அப்பே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். 25 வயசு அவன் மயனோட மனநிலையை யோசிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு டெம்பர் இருந்திருக்கும். அதே ஜேனர்ல இன்னொன்று இது பாரு. இது பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது ஃபீல் குட்டா இருந்துச்சு. பறவை
சொந்த கூட்டை மறந்துடுமா? அரியலூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். தந்தை திட்டினால் 12 வயதில் வீட்டை விட்டு வெளியே சென்ற சிறுவன் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றோர் முன் வந்து டிராமா பார்த்து 80 அதிர்ச்சி கொடுத்துள்ளார். 30 வருஷம் கழிச்சு இந்த வெயில் படத்துல இந்த படம் இந்த மீமை பார்த்தோன்னே எனக்கு வெயில் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி லைட்டா சொட்ட வந்து பசுபதி மாதிரி தான் இருக்கு. இது பசுபதி மாதிரி அந்த பாட்டுலாம் பாடிப்பேன் நாங்கள் போய் தேட்டர்ல. அது என்ன பாட்டு? அது அந்த பாட்டு பாடிட்டு எப்படியா மாத்தி எப்படிப்பட்ட நியூஸ் இல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா ஏன் சொல்றேன்னா 12 வயசுல ஒருத்தன் அப்பா திட்டான்னு சொல்லிட்டு வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். முதல்ல எப்படி சர்வை பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மீமை பார்க்குறோம் ஆர்வமா இருந்துச்சு. என்ன ஆர்வம்னா, ஒருத்தன் 12 வயசுல போயிட்டான், அவன் தங்கணும் சாப்பிடணும், அதே சமயம் வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தில் இருந்தனால தான் கண்டிப்பா ஒரு 30 வயசு இருந்திருக்கான். அப்ப அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எங்கே போயிருப்பேன், என்ன வேலை பார்த்துருப்பேன். மேக்ஸிமம் மறந்துருப்பாங்க. ஏதாவது இந்த வருஷத்துல தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். அந்த டைம்லாம் போய் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கும்? நீ ஈஸியா சொல்லிடுவ எவ்வளவு பெட்ரோல் மறக்க முடியாது. சொல்றது வந்து அதீதமா ஞாபகப்படுத்துறது வந்து இந்த ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இருக்கும்போது ஞாபகப்படுத்துறோம். அடுத்து இப்போ உனக்கு தம்பியோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்கள நோக்கி ஆனா இது வந்து எப்பயுமே ஒரு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல டெய்லி காலைல கூப்பிடும்போது வைக்கும்போது ஞாபகம் இருக்கும். சொல்றேன், ஒரு வருஷம் கழிச்சு ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வந்த தொலைந்து போன மகன் கோவிந்தராஜ் டீ கடையில் வேலைக்கு சேர்ந்து திருமணம் முடிந்து 2 மகன்களுடன் தந்தையாகியுள்ளார். 2 மகன்களுக்கு தந்தையாகி அவர் நிக்கிறத பாருங்க கைஸ். அந்த இன்னும் அந்த சின்ன வயசுல வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, தலைவன் பெரிய ஆள் ஆகிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், ஓரளவு செட்டில் ஆகிருப்பார் போல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. சரியா? என்ன போட்டிருக்கேன், வேலைக்கு சேர்ந்து திரும்ப ஓகே. இப்போயும் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாட்ட வந்து பயந்து போய் நிற்கிற மாதிரி திருப்பி வந்து அடிப்பாரோ மறுபடியும் ஓடுற மாதிரி வரும்போது ரொம்ப ரொம்ப மன நெகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த நியூஸ். அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு டாஸ்க். இந்த மாதிரி பர்த் ஏஜ் 2025. இப்போ வந்து எந்தெந்த வருஷம் எதை வந்து பிறந்தானோ அவனை ஏஜ் கால்குலேஷன் சொல்லாத பயமா இருக்கு. அதுக்குதான் வேணும். 1995 பிறந்தவனுக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு. 96க்கு 29 வயசு, 97க்கு 28 வயசு, 98க்கு 27 வயசு இருக்கு. இப்ப பாரு அதாவது 94 பிறந்த பாவம் லிஸ்ட்ல கூட ஆட் பண்ணலையா? அந்த மாதிரி 30க்கு மேல போயிட்டோம். ஆக்சுவலா நானும் 94 நான் சொல்ல மாட்டேன், அவர் வயசு சொல்லிட்டாரு. அதனால வந்து அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால வயசு சொல்லிடுவாரு. கல்யாணம் ஆகலாம் வயசு சொல்லாதீங்க. என்னடா அது கொடுமையா இருக்கு. ஆமா, எங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. அவனுக்கு அவன் பிரச்சனை, அவன் முழு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஓட்டிருக்கானுங்க 1994 பிறந்தவனுங்க இந்த லிஸ்ட்லயே வைக்காது. அதான் 30க்கு மேல போயிடுச்சுல, அதனால. அதே ஆமா 30 வயசுக்கு மேல ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் தானே. எக்ஸ்பைரி டேட் பாவம் தானே. அடுத்து மதன் கோரி ஆமா ஆமா அப்படிதான் இருக்கு. காசு எனக்கு பார்த்தேன் ரொம்ப இந்த 2 வாரம் லீவ் விட்டுருந்தோம்ல, அந்த டைம்ல வந்து காசு பாத்தியா? காசு அப்படியே இருக்கு. உங்க ஹேர் ஸ்டைல் ரிவென்ஸ் ஜோதி ஏன்டா அவன் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்திருப்பான். அதுல போய் கமெண்ட்ஸ்ல இதுதானே அவரோட புது வீடியோ மாதிரி தெரியல, பழைய வீடியோ தேடி பிடிச்சவன கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது ப்ரூட்டல் கொடூரமா வச்சு தாக்கியிருக்காங்க. ஓகே 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 ரைட்டு முடிச்சுக்கோ. ஓகே ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவும் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். அதனால உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். பாய் பாய் பாய்.